guys, welcome to Eden Aquatics. So guys, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபிஷ்ஷை பற்றி கேட்டிருந்தாரு, அதுதான் ஸ்டிங்ரே. ஸோ ஸ்டிங்ரே பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு, பட் அதில் அவர் என்ன ஸ்பெசிமென்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கக்கூடியது கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிங்ரே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே. ஸோ கைஸ், இந்த ஸ்டிங்ரே பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஸ்டிங்ரே பிகினர்ஸ் சூஸ் பண்ண வேண்டாம். அண்டு கொஞ்சம் அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட சூஸ் பண்ண வேண்டாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஸ்டிங்ரே சூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டிங்ரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபிஷ், அதுவும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷும் கூட. ஸோ நீங்கள் ஸ்டிங்ரே வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான டேங்க்கில் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது என்னன்னா மினிமம் ஒரு 6 ஃபீட் டேங்க் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கோட பிரெத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டிங்ரே பார்த்தீங்கன்னா தரையில் ஃப்ளாட்டாக நீந்தக்கூடியதுனால அதுக்கு பிரெத் இம்பார்ட்டன்ட் டேங்க்கில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க் ஒரு 2.5 ஃபீட் இல்லாட்டி 3 ஃபீட்டு பிரெத் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்டிங்ரே பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கோட ஒட்டி சம்டைம்ஸ் மேலே வரைக்கும் நீந்தி வரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் பாட்டமில் என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாண்டு போடுங்க, இல்லாட்டி ஒன்றுமே போடாமல் விட்டுருங்க, அதுதான் சரி. நீங்கள் சாண்டு போட்டிங்கன்னா நீங்கள் மீனை கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் போய் சாண்டில் போய் கொஞ்சம் பாதி மறைஞ்சி இல்லை ஃபுல்லாகவே மறைஞ்சிருக்கும். நீங்கள் சாண்டு போடாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் இந்த மீனை நல்லா பார்க்க முடியும். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் லைஃப் ஃபீடும் ஃபீட் பண்ணலாம். சின்ன சின்ன மீன்களை கப்பி மாலி அந்த மாதிரி மீன்களை ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். லைஃப் ஃபிஷ் மட்டும் கிடையாது, நீங்கள் டெட் ஃபிஷ் கூட ஃபீட் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ பெருசாக ஒரு மீனை வாங்கி கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிங்ரேக்கெலாம் தண்ணி நல்லா பியூராக இருக்கணும். ஸோ 0 அமோனியா 0 நைட்ரேட்லாம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபில்டர் ஆட் பண்ணுறது பெஸ்ட். கேனிஸ்டர் ஃபில்டர் இல்லாட்டி சம் ஃபில்டர் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டம்லேயே இருக்கனால அமோனியா எங்கே அதிகமாக க்ரியேட் ஆகும்னா பாட்டமில் தான். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியில் ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கைஸ், இந்த ஸ்டிங்ரேயில் நீங்கள் வளர்க்கணும்னு இருந்துச்சுன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் பேராமீட்டர்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதோட ppm லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், ஸ்டிங்ரேலாம் வாங்கும்போது நல்லா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் ஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிங் வச்சு உங்களை காயப்படுத்தலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவும் இருங்க. டேங்க்குள்ளே டக்கு டக்குன்னு கை விடுறது அதை பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிங்கால் குத்தப்படலாம். ஸோ நீங்கள் எதோட விளையாடுறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you in the studio. bye bye guys.